வணக்கம். மத்திய பட்ஜெட் 2026-27 இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டினுடைய முக்கியமான அறிவிப்புகள், அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். முதல்ல பட்ஜெட்டினுடைய முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பேசலாம். தமிழகத்தினுடைய ஆதிச்சநல்லூர், அஸ்தினாபுரம் உள்ளிட்ட 15 இடங்கள்ல கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. நாடு முழுவதும் 7 நகரங்கள்ல அதிவேகமான ரயில் திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும். சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத், பெங்களூரு ஹைதராபாத், புனே ஹைதராபாத், மும்பை புனே இந்த மாதிரியான வழித்தடங்கள்ல ரயில் இயக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பழவேற்காடு ஏரியில பறவை கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும். தமிழகத்துல அரிய வகை கனிமங்களுக்கான வழித்தட திட்டம் செயல்படுத்தப்படும். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு முதலீட்டு வரம்பு 5%-இருந்து 10% உயர்த்தப்படும். இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டா மையங்களுக்கு 2047 ஆண்டு வரைக்கும் வரி விலக்கு வழங்கப்படுகிறது. மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல காதி, கைத்தறி, கைவினை பொருட்கள் துறைக்கு உத்வேகம் வழங்கக்கூடிய நோக்கத்தோட புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்குது. கதர், கைத்தறி, கைவினை பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க லித்தியம் பேட்டரிகளுக்கான இறக்குமதி வரி ரத்து நீட்டிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. புற்றுநோய்க்கான 12 உயிர் காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு வழங்கப்பட்டிருக்குது. 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டிருக்குது. விமான உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டிருக்குது. தனிநபர் வருமான வரியில இந்த ஆண்டு எந்த மாற்றமும் இல்லை. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பர் இறுதிக்கு பதிலா மார்ச் இறுதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்குது. வெளிநாடு சுற்றுலா பேக்கேஜுகளுக்கு 2% வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்குது. மும்பையில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட இணைந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 15,000 பள்ளிகள், 500 கல்லூரிகள்ல அனிமேஷன் கண்டென்ட் கிரியேட்டர் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளினுடைய உபகரணங்களை தயாரிக்க AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். மருத்துவ சுற்றுலாவை அதிகரிக்க நாடு முழுவதும் 5 மருத்துவ முனையங்கள் அமைக்கப்படும். இந்தியால ஆயுர்வேத மருந்துகளை ஏற்றுமதி செய்ய ஆயுர்வேத மையங்கள் அமைக்கப்படும். பல முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல சுற்றுலா வழிகாட்டுகளை உருவாக்க புதிய திட்டம் கொண்டு வரப்படவிருக்கிறது. நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் பெண்களுக்கான விடுதி அமைக்கப்படும். 10,000 கோடி ரூபாயில பயோ பார்மா சக்தி திட்டம் செயல்படுத்தப்படும். இந்தியாவில் டேட்டா சென்டர்கள் அமைக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047 ஆண்டு வரைக்கும் வரி சலுகை வழங்கப்பட்டிருக்குது. காலணிகள் ஏற்றுமதிக்கான மூலப்பொருட்களை வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. நகராட்சி பத்திரம் வெளியீட்டு நிதியை திரட்ட 100 கோடி ரூபாயில திட்டம். வங்கித்துறையை சீர்திருத்தி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்க உயர்மட்ட குழு அமைக்கப்படும். மருத்துவத்துறையில இளைஞர்கள் திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். வரும் ஆண்டுகள்ல 1.5 லட்சம் சுகாதார பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் சொல்லிட்டு முக்கியமான அறிவிப்புகளா அறிவிச்சிருக்கிறாங்க. பட்ஜெட்டினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்றதையும் சில விஷயங்களை பேசலாம். இந்த பட்ஜெட் உரை காலையில 11 மணிக்கு தொடங்கினது, 12:20 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. மத்திய பட்ஜெட்ல பாதுகாப்பு துறைக்கு 7.8 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. குறிப்பா பாதுகாப்புத்துறையை நவீனப்படுத்துறதுக்காக மட்டும் 2.19 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஒட்டுமொத்த நிதி அறிக்கையில வெளியான அறிவிப்புகளினுடைய தொகை 53.5 லட்சம் கோடி ரூபாய். இதுவரைக்கும் 11.11 லட்சம் கோடியாக இருந்த அரசினுடைய மூலதன செலவு வரும் 2026 ஆண்டுல 12.2 லட்சம் கோடியா உயரும் அப்படின்னு சொல்லி கணித்திருக்கிறாங்க. 2026-27 ஆண்டினுடைய நிதி ஆண்டின் மூலதன செலவு 12.2 லட்சம் கோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்ததற்கு அப்புறமா 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. 5,000 கோடி ரூபாய் முதலீடுல நாடு முழுவதும் பொருளாதார மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும். பொது போக்குவரத்து நாடு முழுவதும் 20 நீர்வழி தடங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஒடிசால அரிய வகை தாது வழித்தடங்கள் அமைக்கப்படும் அப்படின்ற அறிவிப்புகளையும் அறிவிச்சிருக்கிறாங்க. பட்ஜெட்ல தமிழகத்தினுடைய பொதிகை மலை, ஹிமாச்சல், உத்தரகாண்ட், ஜம்முல மலை ஏற்றத்தை ஊக்குவிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம் இந்த பட்ஜெட்ல கேட்டதும் மத்திய அரசு அறிவித்ததும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டுல மாநிலங்களுக்கான 1.4 லட்சம் கோடி நிதி விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்கிறாங்க. மாநிலங்களுக்கான திட்டக்குழு பரிந்துரைப்படி 1,14,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். 16வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. மாநிலங்களுக்கான வரி பகிர்வுல எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 41%ஆகவே தொடரும். முன்னதாக நிதி ஆணையம் பரிந்துரைத்தபடி மத்திய அரசினுடைய வரி வருவாயில மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார் அப்படின்றதும் அது நிராகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. தனிநபர் வருமான வரி உச்சவரம்புல மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசனுடைய செலவினம் அப்படின்னு பார்த்தோம்னா சதவீத கணக்குல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மானியங்களுக்கு 6%, மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு 17%, சிவில் பென்ஷனுக்கு 2%, பாதுகாப்புக்கு 11%, வட்டி 20%, மத்திய அரசு ஸ்பான்சர் செய்யக்கூடிய திட்டங்களுக்கு 8%, நிதி கமிஷனுக்கு 7%, மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 22%, பிற செலவினங்கள் 7% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா
கல்வி மற்றும் திருப்பி செலுத்த வேண்டியவை 24%, கடன் அல்லாத முதலீட்டு வரவு 2%, வரி அல்லாத வருவாய் 10%, ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள் 15%, மத்திய கலால் தீர்வை 6%, சுங்கவரி 4%, வருமான வரி 21%, கார்ப்பரேட் வரி 18% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மத்திய பட்ஜெட் 2026-27 அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள், சிறப்பம்சங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.